ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்புறேண்ணா ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, தேர்ட் சர்வீஸ் போட்டிருப்போம். தேர்ட் சர்வீஸ் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் சர்வீஸ் வந்து போன வீக் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போ எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம்ல, அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே பார்த்தீங்களா தெரியுதுங்களா, வார்னிங் வந்து ஒரு வார்னிங் இருக்குது, சர்வீஸ் ரிமைண்டர் காட்டுது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே டல்லாகிருச்சு, அதாவது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டல்லாகிருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியுதா இல்லைன்னு தெரில வெயிலுக்கு. அதனால தான் ஷோரூமில் கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ ஷோரூம் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். ஒன்று போனால் ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். இப்போ போய் பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு புது ப்ராப்ளமாக இருக்குது, பார்க்கலாம். இல்லைங்க போயிட்டு என்ன அன்றைக்கி அந்த டிஸ்பிளேயில் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்களா ஜி, அது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் டல் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அதை கால் பண்ணி நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இது டிம்மாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா? இப்போ டிம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் சர்வீஸ் ரிமைண்டிங் வார்னிங் வேறு காட்டுது. சைட் ஸ்டாண்டு தான் போட்டிருக்கீங்க கூட காட்டலாம் ப்ரோ. வார்னிங் சர்வீஸ்னு காட்டுது. இதை நான் அன்றைக்கே கால் பண்ணி சொன்னேன். அதை நாளைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நேற்று வெளில போயிருந்தேன், அதனால தான் இன்றைக்கி வந்தேன். கரெக்டாக ஒரு வருஷம் ஆனால் ஏதோ ஒன்று வந்துடுது. இல்லை ஆஃப் பண்ணாத. இப்போ ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு கேஸ். என்ன இதுன்னா, அந்த வார்னிங் சிம்பிள் வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு, அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த பிளிங்க் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, டல் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஷோரூமில் அவரும் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ்லேயே சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டில் இது பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவையும் காட்டினேன். இது ரெண்டையுமே அமுச்சு விடுங்க அப்படின்னாரு. அவர் நம்பருக்கு அமுச்சு விட்டுட்டு, இப்போ இந்த எல்சிடி கிளஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்பிளே, இதுதான் வந்து ஒன்று அப்டேட் பண்ணால் சரியாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்டேட் பண்ணி சரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளஸ்டர் வந்து மாற்றிட்டே தந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. மேலே இங்கே அஃபீஷியலுக்கு அமுச்சு விட்ருக்காங்க. இங்கே பார்த்துட்டு மாற்றியே கொடுத்துர்லாம். இது வந்து அப்டேட் போட்டு ஒர்க் ஆகலைன்னா, அதே ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூஸ் ஆச்சுன்னா இந்த கிளஸ்டர் வந்து மாற்றி கொடுத்துட்றேன், டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ அதோட கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னா, இங்கே ஆர்டர் போட்டு மாற்றி கொடுத்துறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அவங்க நாளைக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கால் பண்ணாட்டி வந்து பார்ப்போம். வந்து பார்த்துட்டு மாற்றுறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டாடா. வெல்கம் பேக் கைஸ். என்னடா அது ஒரு நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஒரு நாள் ஆகலைங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் என்னடா 2 மாதம் இந்த டிஸ்பிளே வரதுக்கு 2 மாதமானு கேட்காதீங்க. ஆமாங்க, உண்மையாலுமே டிஸ்பிளே வரத்துக்கு 2 மாதம் ஆயிடுச்சு. நம்ம அப்பயே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு டிஸ்பிளே மாற்றுறதுல அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு நம்மகிட்ட இருக்க டிஸ்பிளேவே ஓகே தான். என்ன இந்த டிஸ்பிளேயில் இந்த அப்டேட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்ததுனால தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, டிஸ்பிளே வந்துருச்சு. ஆக்சுவலாக 5 இயர்ஸ் வாரண்ட்டி. அதில் டிஸ்பிளே வந்து எல்லாமே கிளைம் ஆயிடும். நம்ம 5 இயர்ஸில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து நான் தான் சொன்னேன், இன்னொரு தடவை அப்டேட் பண்ணி பார்க்கலாம்னா. அப்டேட் பண்ணி பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டா போதும். அதனால் கொண்டு வர சொன்னாங்க, அப்டேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அப்டேட் பண்ணி திருப்பி வந்துச்சுன்னா மாற்றிடலாம். அதே மாதிரி இன்னொன்று வண்டியை அங்கே விட்டுட்டு போகணுன்னாங்க. எப்படின்னா, வண்டியை ஒரு நாள் இந்த டிஸ்பிளே மாற்றுற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 to 1 hour தான் அதிகபட்சம். ஆனால் வந்து நம்ம மாற்றுறது பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, திருப்பி மாற்றினதுக்கப்புறம் அதே ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு இங்கே அஃபீஷியலுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு தான் வந்து வண்டி தருவோம் அப்படின்னாங்க. அதாவது இன்றைக்கி விட்டோம்னா வண்டி வந்து நாளைக்கு தான் கிடைக்கும். என்ன கதைன்னு தெரில, போய் பார்ப்போம். ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். போய் பார்த்த வாட்டி நல்லா தான் இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வந்தாச்சு சர்வீஸ் சென்டருக்கு.
அப்படியே நிறுத்தி வண்டி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் வண்டி விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லைங்க. சொல்ல போனால் இல்லை, உண்மையாலுமே தான் வண்டி பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை ஒரு நாள் கூட. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வண்டி விட்டுட்டு போகிறேன். பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது. ஏன்னா இந்த ஸ்க்ராட்ச்லாம் எப்படி ஆணுச்சுன்னே தெரில. ஒரு 2 ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இதுவே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னன்னு போய் சொல்லுவோம். என்னடா உளர்றேன்னு பார்க்காதீங்க. டிஸ்பிளே மாற்ற தான் நான் வந்தேன். ஆல்ரெடி டிஸ்பிளேலாம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன கதைனா, நான் போயிட்டு டிஸ்பிளே மாற்றலான்னு சொல்லி ஓட்டுறப்ப இந்த கிலோமீட்டர்ஸு எல்லாமே மாறிடுன்ட்டாங்க. அதாவது புது டிஸ்பிளே தானே, திருப்பி 0 தான் எல்லாமே வரும்னாங்க. எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, வேணால் இன்னொரு தடவை அப்டேட் பண்ணி பார்க்கலாம், அப்டேட் பண்ணி ஒரு 2 days ஓட்டுங்க, திரும்பவும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது எடுத்துக்கலாங்கிற பாருங்க, எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே மாற்றிடலாம் கண்டிப்பாக. இப்பயுமே டிஸ்பிளே இருக்குது, இப்பயும் மாற்ற சொன்னால் மாற்றிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 2 days பார்ப்போம். ஏன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 2 month வெயிட் பண்ணியாச்சு. என்ன 2 days வெயிட் பண்ண மாட்டோமா? என்ன இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி போட்டுடலான்னு பார்த்தேன். பார்க்கலாம், முடிஞ்ச அளவு இன்றைக்கே எடுத்து போடுற மாதிரி பார்ப்போம். இதை போடவா என்னன்னு தெரியலையே, என்ன கதைன்னே புரிய மாட்டேங்குது எனக்கு வேறு. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிட்டு டாட்டா பை சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். லவ் யூ, டாட்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.